அண்மைச் செய்தி. தமிழ்நாடு முழுவதும் வரும் 13ஆம் தேதி திமுக அரசுக்கு எதிராக அதிமுக ஆர்ப்பாட்டம் நடத்தவுள்ளதாக அறிவிப்பு ஒன்றினை வெளியிட்டுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் லதா. வணக்கம் லதா, விவரம். வணக்கம். அதிமுக சார்பில் போராட்டமானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமாக கிராம மக்களின் 125 நாள் வேலை உறுதி திட்டத்தை சீர்குலைக்க முயலும் திமுக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்கள் முன்பும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். வரும் 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 10 மணி அளவில் தமிழகத்தில் இருக்கும் அனைத்து ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்கள் முன்பும் இந்த போராட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. கடந்த தேர்தலின் போது 100 நாள் தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் 150 நாட்களாக உயர்த்தப்படும் என்று திமுக அறிவித்திருந்தது. ஆனால் ஆட்சிக்கு வந்து இவ்வளவு காலம் வரை தற்போது வரை எந்த ஒரு நடவடிக்கையும் இந்த வாக்குறுதி தொடர்பாக எடுக்கவில்லை என்று இபிஎஸ் குறிப்பிட்டிருக்கிறார். இதற்கிடையே மத்திய அரசு 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாட்களாக உயர்த்தியுடன் பணியாளர்களுக்கு வழங்கும் பல மாறுதல்களை செய்துள்ளது என்று குறிப்பிட்டு பல்வேறு அந்த திட்டத்தில் இருக்கக்கூடிய நலன்களை எல்லாம் பட்டியலிட்டிருக்கிறார். அதில் மாநில அதிகாரங்கள் குறைக்கப்படவில்லை, வேலையின் தன்மை மற்றும் பணியாளர் திறனை அந்த ஊராட்சி ஒன்றியங்களே தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம், உள்ளூர் தேவைகளின் அடிப்படையில் பணிகளை அடையாளம் கண்டு ஒப்புதல் வழங்கலாம், எந்த பணிகள் எடுக்கப்பட வேண்டும், எங்கு அந்த பணிகள் எல்லாம் செயல்படுத்தப்பட வேண்டும், எப்போது செயல்படுத்தப்பட வேண்டும் என்பதையெல்லாம் அவர்களை தீர்மானிக்கலாம். இப்படியாக பல்வேறு பட்டியலையும் இபிஎஸ் வெளியிட்டிருக்கிறார். இதற்கிடையே மத்திய அரசினுடைய கிராமப்புற மக்களுக்காக 125 நாட்களாக உயர்த்தப்பட்ட இந்த உறுதி திட்டத்தை தங்களின் சொந்த நலனுக்காக சீர்குலைக்கும் செயலில் ஈடுபட்டு அப்பாவி ஏழை எளிய மக்களின் நலனை கேள்விக்குறியாக்கும் இந்த திமுக அரசை கண்டித்து வரும் 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அதிமுக சார்பில் தமிழகம் முழுவதும் உள்ள ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்களின் முன்பு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி லதா.